ஸ்டாலின் அமைச்சரவையில் எத்தனையோ சர்ச்சைக்குரிய அமைச்சர்கள் இருந்தாலும் மிகவும் சர்ச்சைக்குரிய அமைச்சர்களில் மிக பிரதானமாக இருப்பவர் அமைச்சர் பொன்முடி. ஓசி ஓசி என்று பெண்களின் விடியல் பயணத்தை கிண்டல் செய்து உலக புகழ் பெற்றவர். நீ எஸ்சிதானமா என்று மேடையில் வைத்தே சாதி பேசி வாங்கி கட்டி கொண்டவர். பெஞ்சல் புயலின் போது தொகுதி மக்களால் சேறுவாரி பூசப்பட்டவர் என்று இந்த 4 ஆண்டுகளில் அவர் செய்த அட்டூழியங்கள் ஏராளம். இன்னும் சொல்லப்போனால் முதல்வர் ஸ்டாலினே தன் தூக்கத்தை இந்த கட்சிக்காரர்கள் கெடுக்கிறார்களே என்று புலம்ப வைத்தவர் இந்த பொன்முடி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு ஒருபுறம், அமலாக்கத்துறை சோதனை இன்னொரு புறம், சொத்து முடக்கம் என்று நாலாபுரமும் மாறி மாறி அடிவாங்கிக் கொண்டிருக்கும் அமைச்சர் பொன்முடி மீது தூசு கூட படாமல் பாதுகாத்து வந்தார் முதல்வர் ஸ்டாலின். ஆனால் ஒவ்வொரு நாளும் பொன்முடியின் அராஜகங்கள் அட்டூழியங்கள் தாழாமல் அவ்வப்போது பற்றி எரியும். அதுபோலத்தான் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பொன்முடி பெண்கள் இருக்கும் கூட்டம் என்று கூட பார்க்காமல் சைவம் வைணவம் பற்றி வாய்க்கு வந்ததை பேசியிருக்கிறார். அதுவும் அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த பேச்சுக்கு இதுவரை எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை முதல்வர் ஸ்டாலின். ஆனால் சமூக வலைதளங்களில் இது பேசு பொருளான பிறகு அவர் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை மட்டுமே எடுத்திருக்கிறது திமுக. ஆனால் ஒரு அமைச்சர் இப்படியெல்லாம் பேசலாமா, தன் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டாமா என்று ஏராளமான எதிர்ப்பு குரல்கள் வலுக்கின்றன. ஏற்கனவே பெண்களை அவமானப்படுத்தி கொச்சையாக பேசியது, செல்லுமிடமெல்லாம் சர்ச்சையாக்கியது என்று தொடர்ந்து பேசு பொருளாகி வந்த பொன்முடிதான் இனி அடுத்த விக்கெட் என்றனர் விவரம் அறிந்தவர்கள். திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் தொடர்ந்து 4 முறை அமைச்சரவை மாற்றப்பட்டுள்ள நிலையில் தற்போது பொன்முடிக்கு சிக்கல் அதிகரித்திருப்பதால் ஏன் பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து மட்டும் நீக்கவில்லை? அடுத்து எந்த அமைச்சரால் என்ன சிக்கல் நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தில் உறைந்து போய் இருக்கிறார்களா திமுக உடன்பிறப்புகள்? பொன்முடியை அமைச்சர் பதவியை விட்டு தூக்கி எறிய ஸ்டாலின் அஞ்சுவது ஏன் என்று யோசித்து பார்த்தால் ஸ்டாலினின் நிர்வாக திறமையின் லட்சணம் புரியும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.